எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா கவிதாக்கா உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் எப்பயுமே நெறைய பிரஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியா என்ன பண்ண போறோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யார் யார எப்படி எப்படி கூப்பிட போறோம் அப்படின்னு நெறைய யோசிச்சு யோசிச்சு வருவேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடி வயித்துல அயர்ன் பாக்ஸ் வச்சு தேய்க்கிற மாரி எனக்கே பயம் வந்துச்சு. ஐய்யய்யோ! நம்ம படமா? நம்ம நடிச்ச படமா? அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசுறதுன்னே தெரியல. பட் ஒண்ணே ஒண்ணு நான் முதல்ல சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் இங்க இருக்கிறேன்னா, அதுக்கு முக்கியமான காரணம், இங்க வந்திருக்கிற பிரஸ் அண்ணனுங்க, மீடியா அண்ணனுங்க தான். ஏன்னா, நம்ம பண்ற விஷயத்த கரெக்ட்டா போய் சேர்க்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், அ நெறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பத்தி பாசிட்டிவா எழுதின விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்குன்னு நம்புறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாதம் தொட்டு நன்றிகள். கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்க வார்த்தைகளுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மையிலேயே பிரஸ் மீட்டின் பிரியா மோகன்னே சொல்லலாம். அக்காவ பத்தி நெறைய நான் அப்படித்தான் சொல்லுவேன் அக்காகிட்ட. ஆமா, உண்மையிலே நெறைய சொல்லுவேன். ஏன்னா, அவங்க அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியும். அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெள்ள. ரொம்ப நன்றிக்கா. தேங்க் யூ. காந்தி கண்ணாடி அ எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் குடுத்தா மாரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா, நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நெனச்சு பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்டுன ஒரு விஷயம் இருந்தா, இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம, காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் பொறந்தேன், வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் குடுத்த நம்பிக்கையில தான் என்னால இங்க நிக்க முடியுது. எப்படி எங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம, இங்க நான் நிக்கிறேன். இப்படி நான் உங்கள்ட்ட பேசுறேன். காரைக்கால் பாலா டூ காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதவாணன் அண்ணன் தான். அவரு தான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான், எல்லாமே பண்றான் அப்படின்னா, அது அவர் தான் காரணம். யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையன வந்து இப்ப நெறைய சொல்றாங்க. இந்த மனித மதம் பத்திலாம் பேசும்போது, யாரு என்னன்னு தெரியாத பையன இந்த அன்ப மட்டும் வச்சு ஒருத்தன வந்து நம்ம பார்த்துக்கணும், அவன் நல்லா வரணும்னு நெனைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11, 12 வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லன்னா நான் இல்ல இங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றிய தாண்டி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லலாம். அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கணக்க பொறியாளர்ல பண்ணோம். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம். அதெல்லாம் தாண்டி அ நெறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாருக்குமே வரது தான். அப்புறம் விஜய் டிவில பண்ணதுக்கு அப்புறம் நெறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18, 19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அதுல ஒரு 11, 12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன். ஆனா படத்துல வந்திருக்காது. அப்ப எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். என்ன நம்ம இது ஐய்யய்யோ! ஏன்னா நடிக்கிறோம், எதுவுமே வரலன்னோனே, அப்போ வந்து இல்லப்பா நீ ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா இருக்காங்க. அவங்க வந்து போர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் எடிட்ட தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான். அவங்க மேல தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அப்ப நெறைய யோசிப்பேன். டைட்டில் கார்ட்ல நம்ம பேர் இருக்கும். ஆனா படத்துல நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நெறைய யோசிச்சிருக்கேன். நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்ப வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்ப நானும் ஷெரீஃப் அண்ணனும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். ஒரு அவரு வந்து அந்த படத்துல கோ டைரக்டரா இருந்தாரு. நான் வந்து அதுல சைட் ஆர்டிஸ்ட்டா இருந்தேன். அப்ப வந்து நெறைய நாங்க பேசுவோம். அப்போ வந்து ரணம்லாம் பண்ணல. ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப பேசும்போது, "என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்பாரு. "இப்ப தானே விஜய் டிவில ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதான் நான் அப்படியா சரி வாடா வாடான்னு பேசிட்டு இருப்போம்." பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிட்டு, நான் நான் பைக்ல தான் வருவேன். அன்னைக்கு மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைக்ல வரல. கேப்ல வந்தேன் ஷூட்டிங்க்கு. கேப்ல வந்துட்டு போம்போது, கேப் வரல, போட்டேன் வரல. "எங்கண்ணே என்ன கிண்டியாண்ட விட்டுருண்ணே, நான் இங்கேருந்து போயிடுறேன் கேப் போட்டு" அப்படின்னு சொல்லும்போது, கிண்டியாண்ட வந்து லீ மெரிடியன் ஹோட்டல் வசம் இருக்க பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து 2 பேரும் டீ குடிச்சுட்டு பேசிட்டு இருந்தோம். அப்ப லைட்டா மழை தூவினே இருக்கு. உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசிட்டே இருக்கேன். "என்னடா பண்ண போற அடுத்து?" அப்படின்னு. "தெரியலண்ணே, இந்த விஜய் டிவில தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன்?" "எங்கண்ணே சைட் ஆர்டிஸ்ட்க்கே கூப்பிட மாட்றாங்க. என்னண்ணே?" அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொன்னாரு, "அதான்டா நானும் கதை எழுதிட்டு இருக்கேன். சரி, இப்ப நீ டைரக்ட் பண்ண எனக்கு ஒரு காமெடியன் கேரக்டர் தரியா?" அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்ட்ட கேட்க ஆரம்பிச்சேன். ஆமா. அப்படிதான் கேட்டேன் அவர்ட்ட சீரியஸா. டைரக்டர் கேரக்டர் பண்ணா எனக்கு ஒரு காமெடி ரோல் தெரியா? ஒரு 5 சீன், 6 சீனு ஹீரோ கூட டிராவல் ஆகுற மாரி சூப்பரான ஒரு சீனு. அவரு ஹீரோ கிட்ட லவ்வ சேர்த்து வைக்கிறது இந்த மாரி ஏதாவது இருந்தா சொல்லேன். நான் கண்டிப்பா என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணுன்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ட்டலாம் சும்மா பார்ப்பாங்க, பேசுவாங்க. அவங்கள்ட்டலாம் சொன்னேன். "அண்ணா நீ போய் கதை சொல்லுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஃபங்ஷன்ல போயிட்டு கமிட் ஆயி கதைலாம் சொன்னாரு. சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து என்னைய புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்க புரொடக்ஷன்ல இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்டது நியாயம் தான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அ
கொஞ்சம் என்ன இப்படி இந்த பையனா? இவன் இப்படி இப்படி இருக்கான். இவன் எப்படி ஹீரோ ஃப்ரெண்டா? கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா போலாமே அப்படின்ற மாரி சொன்னாங்க. நரம் அதான் அந்த இது என்ன நரம் மாரி இருக்கான். இந்த பையன் எப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு. கூட இருக்கவன் கொஞ்சம் அழகாவாவது போடலாம்ல. கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவான ஆட்கள் போடலான்னு சொன்னோனே, அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காம அடுத்ததா ரணம் நடந்துச்சு. அம் அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு அதே மாரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டுருக்கும்போது இந்த மாரி ஒரு +2 குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும்போது தான் நான் ரணம் பார்த்தேண்ணே. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. "நீ என்னடா பண்ற?" அப்படின்னேன். "இல்லண்ணே நான் அப்படியே ஷோஸு அப்படிதான் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொன்னேன். "படம் பண்றியாடா?" "இல்லண்ணே எங்கண்ணே அப்படி சும்மா பண்ணணும்னு ஆசை தான். யாருண்ணே வாய்ப்பு குடுப்பா?" அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, "அப்படியா? சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா?" அப்படின்னாரு. "இது என்ன என்ன கேரக்டர்?" அப்படின்னு கேட்டேன். "என்ன கேரக்டரா?" "இல்லடா இது ஹீரோவா பண்ணலாம்டா." "ஹீரோவாவா? நீலாம் என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணுவியான்னு தான் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன். நீ ஆல்ரெடி ஒரு படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னைய வச்சு நீ எப்படி படம் பண்ணணும்னு தான் கேட்டேன்." "இல்ல, இல்ல நான் சொல்றேன் வா" அப்படின்னோனே, நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணா ஒரு ஷோல வந்து "லாரன்ஸ் அண்ணா உனக்கு என்ன ஆசை?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னடா இது ஷெரீஃப் அண்ணன் இப்படி சொல்லியிருக்காப்படி, லாரன்ஸ் அண்ணன் இப்படி கேட்கறாப்படி, சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை என்னன்னு. "எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைண்ணே" அப்படின்னு நான் சொல்ட்டேன். ஹீரோ ஆகணும்னு ஆசையா? ஆனா எனக்கு நம்ம மூஞ்சிக்குலாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம். எப்படி நடக்குமா? நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்ப வந்து லாரன்ஸ் அண்ணன் நான் உனக்கு ஹீரோ ஆக்குறேன்டா. நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியாது? நான்லாம் ஹீரோ ஆகும்போது நீ ஏன் ஹீரோ ஆகக்கூடாது? அப்படி சொல்லி அண்ணன் சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவரு கேமரா பார்த்து சொன்னாரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது பாலாவ ஹீரோவா வச்சு படம் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வாங்க. தம்பிய வந்து ஹீரோவா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னாரு. ஹீரோ ஆகணும்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா. நீ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நெறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. நான் ஏன் நீ ஹீரோ ஆகணும்னு சொன்னா ஓகேன்னு சொன்னேன் தெரியுமா? உன் லுக் அதெல்லாம் தாண்டி அவரு ஒண்ணு சொன்னாரு. நீ நல்லா இருந்தன்னா, உன்ன மாரி ஒரு 35, 40 குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மேடையில சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஷியஸ் ஆயி நான் ரொம்ப ஓகே நம்மள நம்பி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஷெரீஃப் அண்ணன் திடீர்னு ஒரு நாளு கால் பண்ணி, "இல்லடா உன்ன வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காருடா" அப்படின்னு சொன்னேன். "என்ன வச்சா? என்னண்ணே சொல்ற?" அப்படின்னேன். "ஆமா தூக்கிட்டு வாண்ணே செல்லத்த" அப்படின்ற மாரி தான். "நான் வரேண்ணே. என்னண்ணே ஓகே பண்றேண்ணே." எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேளுண்ணே. எனக்கெல்லாம் ரெடிண்ணே. அவருக்கு ஓகேவான்னு கேளுண்ணே. "டேய் இல்லடா உன்ன வச்சு பண்றேன்னு" சொன்னாரு. கதை சொன்னேன். "பாலாவ கேட்கிறீங்களான்னாரு." கேளுங்கண்ணே. அதான் உன்ன வச்சு பண்றதுக்காக அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காருண்ணே." எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன். எதுவுமே இல்ல. இதுவரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு புரொடியூசர்னா அது ஜெயகிரன் சார் தான். ஸோ அவர வந்து நான் என்னைக்குமே ஜெயகிரன் ப்ரோ தான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப நம்ம எங்க அப்பா, அம்மாவா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்களாலயே ஒரு 5,00,000 மேல எனக்கு பெரட்டி குடுக்க முடியாது. காரணம், எங்க ஃபேமிலி அந்த மாரி, சுத்தி வட்டாரம் அந்த மாரி நமக்கு டவுனான ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்மள நம்பி கோடிக்கணக்குல காசு போடுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ சோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் அ லாட். ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சில பேர் வருவாங்கல்ல, அதுல முதல் பிரதர் வந்து ஜெய்கிரன் பிரதர் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் ஷெரீஃப் அண்ணனும் நெறைய பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனா கதை கேட்டு முடிச்சோனே, "அண்ணே இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பரா இருக்குண்ணே" அப்டி சொல்லும்போது, "ஆமாண்டா செம்மையா இருக்கு." ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது, அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது யார் படம்னு பேசும்போது நான் சொன்னேன், "அண்ணே பாலாஜி டிப் சார் கேளுங்கண்ணே. ஆனா அவரு இந்த மாரி நம்ம நான் ஹீரோவா நடிக்கலாம் படத்துலலாம் இப்டி பண்ணுவாரு. கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசாயிடுண்ணே" அப்டின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி ப்ரோவும், ஷெரீஃப் அண்ணனும் போய் கதை சொன்னாங்க. அந்த கதைய கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன். யார் ஹீரோன்னு கேட்டோனே, ஆஹா! அடுத்த செக் வைக்கிறாங்களே! ஹீரோன்னு கேட்டா என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே! அப்படின்னு யோசிச்சேன். பட் பாலா அப்படின்னோனே டபுள் ஓகே. கதை சூப்பரா இருக்கு. பாலான்னு சொன்னோனே, ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். அவங்க பார்க்காத உயரம் இல்ல. அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது. ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சார். நீங்க பண்ண உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா, இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டரு. ஸோ நான் ஹீரோலாம் கிடையாது. அவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றான்னு கேட்கும்போது, அர்ச்சனா அம்மானாங்க. அர்ச்சனா அம்மாவா? அவங்கலாம் என் படத்துல பண்ணுவாங்களா? அப்படின்னு தான் சீரியஸா நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன். ஆனா கதைய கேட்டோனே அர்ச்சனா அம்மா வந்து இந்த கதைய ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா அம்மா. ரொம்ப நன்றி. நான் உங்க படங்கள்லாம் நெறைய பார்த்துருக்கிறேன். என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த 2 லெஜெண்ட்ஸுக்கும் நான் எவ்வளோ நன்றி சொல்லி அ சொன்னாலும் பத்தாது. சீரியஸா அதான் உண்மை. நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன்னு கேட்டா, நீங்க சொன்ன அந்த கமெண்ட்ட வந்து நான் வீடியோவா போட்டுப்பேன். நான் வச்சுப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அத தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா, எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹால்ல வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸ்ல வந்து ரூம்ல கதை கேட்பாங்க.
டைரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சோனே கதை சூப்பரா இருக்கு. ரனம் டைரக்டர்னோன ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு. புரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயி ஆஃபீஸ் போட்டோனே வருவாங்க. வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோனே கதை ரொம்ப சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. யார் பேரா பண்றா? அப்படின்னோனே, பாலா அப்படின்னோனே, பாலாவா? சரி நான் சொல்றேன் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க மேல தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. யார் ஹீரோ? பாலா. ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி ஒரு 10 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னோனே எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்றேன் ஆரம்பிக்கும்போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹால்ல வெயிட் பண்ணுவேன். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்ல. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. கட் பண்ணா 51வது ஆள் லாஸ்ட்டா வந்தாங்க தான் விநாயக் மகாதேவன்ற மாரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கப்புறம், கதை புடிச்சிருக்கு. யார் ஹீரோன்னு கேட்டு பாலா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, அது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு, இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் நமிதா கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஏன்னா, இது இப்படி இப்படி நெறைய ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்க எனக்காக பண்ணீங்க. தேங்க் யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ. அவர் எப்படின்னா வந்து நான் எனக்கு எனக்கு அண்ணா என்னண்ணே ஃப்ரேம்ல எப்படிண்ணே ஓகேவா இருப்பேனா? பார்ப்பாங்களா? ஏத்துப்பாங்களா? அப்படின்னோனே, இதுக்கு முன்னாடி நாங்க ஆக்டிங் கிளாஸ்லாம் நாங்க உட்காந்து ஒர்க் பண்ணோம். ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம். நெறைய பண்ணுவோம். ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னாரு, "இல்லடா நான் சூப்பரா காட்டுறேன். நான் செம்மையா ஃப்ரேம் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. படமும் அப்படிதான் இருக்கும். என்ன வந்து ஓகே நான் நான் என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது, "பக்கம் ஓகேவா? நம்மளும் ஓகேவா இருக்கோமே" அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜி அண்ணா. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூண்ணே. தேங்க் யூண்ணே. அண்ணா எந்திரிக்காத உட்காருண்ணே. எனக்கு பயமா இருக்குண்ணே. ஓகே. அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃப் அண்ணனும் எப்படின்னா, படம்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃப் அண்ணன் வந்து ஃபுட்டேஜ வந்து எடிட்டர் போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டிட்டு வெளில வந்து நாங்க எப்படின்னா, தலப்பிரசவத்துக்கு வெயிட் பண்ற மாரி இங்க, இங்க நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போறாங்க? எப்படி கட் வரப்போகுது? என்ன மாரி வரப்போகுது? ஏன்னா சார் வந்து பெரிய லெஜண்ட். நெறைய படங்கள் பார்த்துருக்கேன். தீரன் அதிகாரம் 3, காப்பி ரணசிங்கம், வடக்குப்பட்டு ராமசாமி நெறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க. நெறைய படங்கள் ப்ரோமோ எடிட்டரா இருந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்லப் போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஷெரீஃப் இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான மெடக்கல் வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அதுலயும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் ஒரு எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்ல. பட் எங்களுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் ஷெரீஃப் அண்ணனும் அவரும் பைக்ல உட்காந்து லில்லிபுட்லாம் புடிச்சிட்டு எங்க ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அப்போன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் அப்போண்ணே. தேங்க் யூ ஸோ மச்ண்ணே. ரொம்ப நன்றி. நான் கேட்டவுடனே டக்கு டக்கு டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு குடுப்பீங்க. சின்ன சின்னதா சூப்பரா. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவரு கூட நான் நடிச்சிருக்கிறேன். மதன் ப்ரோ. அவர் வந்து கலக்கியிருப்பாரு. அவர் வந்து கல்லூரி படத்துல நான் பார்த்துருக்கிறேன். பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவரு. அவரு கூட நான் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கருதுறேன். அப்புறம் மனோஜ் ப்ரோ, ஆராதனா அவங்க 2 பேருமே கலக்கியிருக்காங்க. ஐயா உட்காருங்கய்யா. ஐயா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. சரி ரொம்ப நன்றி. தேங்க் யூ. இதெல்லாம் தாண்டி இந்த இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து படத்த கொண்டு போய் எடுத்துட்டு போய் சேர்க்கிறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன். ஒரு வாரத்துக்கு 4, 5 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4, 5 படங்கள் வருதுல, ஒரு 3 படங்கள், 2 படங்களே சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட் நைட் படத்துல வந்து நெறைய படத்துலேருந்து அந்த பேர் வந்துகிட்டே இருக்கும். சரி சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாங்கன்னு சொன்னோனே என்னால நம்பவே முடியல. நம்ம படத்த அவரு பார்க்குறாரா அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சரி நான் சொல்றேன்ட்டு போயிடுவாங்க. ஆனா படத்த பார்த்து முடிச்சுட்டு, இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்த பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டுனாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம். அதெல்லாம் மைண்ட்ல இருந்தாலும், உண்மையான பாராட்டி இந்த படத்த வந்து கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு, முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்கள நம்புனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார். தேங்க் யூ சோ மச் சார். எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து நெறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நெறைய உழைச்சிருக்கிறான். ஸோ அவனுக்கு கிரெடிட்ஸ் போணும். ஏன்னா நானும் நெறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சின்ன சின்னதா வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன். இவங்க 2 பேர் தான் வந்து ஷெரீஃப் அண்ணனுக்கு பேக் போன். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன். நான் மாரின்னு தான் கூப்பிடுவேன். மாரின்னு ஒரு பையன். இந்த மாரி நெறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாரி எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நெறைய வேலை செஞ்சிருக்கிறாரு. அங்க தான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் ப்ரோ, இசக்கி பிரதர் அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறுவாரு. 12, 13 தசாவதார படத்துல கமல் சார் மாரி திடீர்னு பார்த்தா புரொடக்ஷன் மேனேஜரா, திடீர்னு பார்த்தா செட் அசிஸ்டன்டா இருப்பாரு. திடீர்னு பார்த்தா பலவிதமான கேரக்டர்லாம் இந்த படத்துல பண்ணுவாரு எங்களுக்காக. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ. பார்த்தீங்களா மேம்? பரவால்ல. நீங்க விட்டது நான் சொல்லிர்றேன். உதய் சார் தான் வந்து அர்ச்சனா அம்மா வந்து இந்த படத்துல நீங்க பண்ணியே ஆகணும். படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தது உதய அண்ணா தான். உங்களையுமா? பரவால்ல. எல்லாரையும் அவர் தான் கூட்டு வராரு. உண்மையிலேயே வேற லெவலுங்க. என்னையும் அவர் தான் காலைல கூட்டு வந்தாரு. நன்றிங்கய்யா. 10 மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவ மன்னிப்பு கேட்கிறேன். மறந்துட்டேன். சாரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. தேங்க் யூ. அதெல்லாம் தாண்டி
ரொம்ப நன்றி. ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க் யூ. இந்த படத்த கொண்டு போய் கரெக்ட்டா சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அவங்க வந்து இன்டர்வியூலாம் நடக்கும்போது உட்காரணும்னு அவசியமே இல்ல. அவங்க கூடவே உட்காந்து தரையில வந்துட்டு உட்காந்து பார்த்துருந்தாங்க. தரையில உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிட்டுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்த அ நான் வேலை செய்றேன் அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4, 5 பேர் இந்த படத்துக்காக நெறைய வேலை செஞ்சிருக்காங்க. அபின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறான். அபினேஷ் அண்ணாதுரை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அது அங்க உட்காந்துருக்காரு. இந்த பாருங்க கீழ உட்காந்துட்டு ஃபீல் பண்றாரு அவரு. நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கப்பதியாரு வினோத், விக்கி சிவா, அப்புறம் புரொடக்ஷன் டீம்ல ஒருத்தர பத்தி நான் மெயினா தேங்க் யூ பண்ணணும். சாரி ரொம்ப நேரம் எடுத்து தப்பா எடுத்துக்காதீங்க. முதல் படம் தான் சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நெறைய வேலைகள் செஞ்சிருக்காரு. இரவு பகல் பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம். உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆயிடும் இதுக்கு மேல பேசினா. சாரி. தேங்க் யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமா இது இருக்கும். எல்லாருமே இந்த படத்த வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவேன்னு நம்புறேன். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். லவ் யூ.